தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சின்ன பிள்ளையில் இப்போ எல்லாம் கிடையாது, முந்தி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிலாவில் வந்து பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அம்மா சோறு ஊட்டும் போது சொல்லுவாங்க. எல்லா தாய்மார்களும் பிள்ளைய மொட்டை மாடிக்கோ இல்லைன்னா ரோட்டுக்கு வீதியில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இல்லைன்னா வீட்டினுடைய கொல்லப்புறத்தில் நின்று இரவு நேரங்களில் உணவு ஊட்டும் போது அங்கே பாரு நிலாவில் பாரு ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க பாருன்னா, அதே போல் ஒரு உருவம் தெரியும். அந்த நிலாவில் ஒரு பாட்டி உட்காந்து வடை சுடுற மாதிரியே தெரியும். இதை சொல்லி சோறு ஊட்டின தாய்மார்கள் நிறையா பேர், அந்த சோறை நிலாப்புல உள்ள பாட்டியை பார்த்து சோறு சாப்பிட்ட குழந்தைகள் நிறையா. ஆனால் இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அங்கிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் ஊட்டுற அளவுக்குலாம் இப்போ நேரமும் இல்லைன்னு வைங்களேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நிலாவில் பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு கற்பனைக்கு மேலே ஒரு கற்பனையாக பேசின விஷயம் உண்மையாக போகுது. அதுதான் இன்னைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. சீனா சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, மே 24 இப்போ கடந்த மே 24 சென்சு 23 அப்படிங்கிற விண்வெளி வீரர்கள் அந்த விண்வெளிக்கு போய், அந்த விண்வெளிக்கு பேர் டியாங்காய் ஸ்பேஸ் ஸ்டேஷன். யாருடையது? சீனாவுடையது. இந்த டியாங்காய் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, நாற்று நட்டுருக்காங்க. விதை போட்டு நாற்று நட்டு அந்த நாற்று செடியாக வளர்ந்து அது பயிராகி திரும்ப அந்த பயிரில் இருந்து நெல் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் சீட் சைக்கிள்ங்கிறான். இப்போ எதுக்காக இது ஆராய்ச்சி அப்படின்னா, இங்கேருந்து நெல்லை கொண்டு போயிடுறோம், அந்த நெல்லை நாற்று நட்டு செடியாக வளர்ந்து பயிராகி திரும்பவும் அதில் இருந்து விதை எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, நிலாலையும் செவ்வாயிலையும் விவசாயம் பண்ணுறதுக்கு துணிஞ்சிட்டான். விவசாயம் பண்ணிடலாம்னு இன்னைக்கு அதற்குரிய ஆராய்ச்சிகளில் போய் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. சீட் சைக்கிள் முழுமையாயிடுச்சு. விதையாகி நாத்தாகி செடியாகி பயிராகி அந்த பயிரை எடுத்து அதிலிருந்து நெல் எடுத்திருக்கான்னா, அப்போ விவசாயம் பார்த்துடலாம். எங்கே? நிலாலையும் செவ்வாயிலையும். இந்த மாதிரியான விவசாயத்தை பார்த்து அங்கேருந்து நெல்லை எடுத்துட்டு கீழே கொண்டு வந்து எங்கே? பூமிக்கு கொண்டு வந்து பூமியில் விளைஞ்ச நெல்லும் விண்வெளியில் விளைஞ்ச நெல்லும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குதா, என்ன வேறுபாடு இருக்குதுன்னு ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? விவசாயத்தை கேவலம் அசிங்கம் நினைக்கிறோம். கடைசியில் அவன் பாரு, நிலாவுக்கு போனாலும் செவ்வாய்க்கு போனாலும் அங்கே போய் விவசாயம் பண்ண முடியுமா தான் பார்க்குறான். ஏன் அப்படின்னா, இந்த நிலாலையும் செவ்வாயிலையும் நீண்ட காலமாக ஒரு விஞ்ஞானத்தை விண்வெளி வீரர்கள் போய் அங்கே போய் வெகு நாட்கள் இருந்து பார்க்கணும் அப்படின்னா, உணவு, ஆக்சிஜன், தண்ணீர், இந்த 3 வேணும். இப்போ இந்த 3 வேணும்னா இந்த உணவு அதில் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இங்கே பூமியிலேருந்து எடுத்துகிட்டு போகணும். இதுனா அங்கேயே செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான். ஆனால் நம்ம இங்கே விவசாயத்தை கேவலமாக நினைக்கிறோம். ஏன் விவசாயி விட்டு மகன் விவசாயி ஆகிறது இல்லை தெரியுமா? அது கேவலம் நினைச்சிட்டான். நகரத்தில் போய் இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைகளும் நகரத்தில் போய் சிட்டியில் போய் கோட்டு சூட்டு மாட்டிட்டு வேலை செஞ்சாதான் பெருமை. விவசாயம் என்பது ஒரு இழிவு அப்படின்னு நினைச்சிட்டான். அதனால தான் இவன் அங்கே போகிறான். இவன் இழிவு நினைக்கிறதுக்கு யார் காரணம்ங்கிற? இந்த நகரத்தில் இருக்கிறவன் தான். அவனை இழிவா பார்க்கறது, விவசாயத்தை கேவலமான ஒரு தொழிலா பார்க்கறது. விவசாயியா அப்ப நான் பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றது. இதை செஞ்சவன். அதனால அவன் என்ன பண்றான்? நம்மளும் படிச்சு கோட்டு சூட்டை மாட்டிட்டு நம்மளும் போய் உட்காந்து கால்னா காசுனாலும் அரைக்காப்படி காசுனாலும் கவர்மெண்ட் காசுரா அப்படின்னு வந்துட்டான். அப்ப விவசாயத்தை நம்ம கேவலமாக்கினாலும் இன்னைக்கு அவன் போய் அங்க போய் என்ன செய்யறான் பாரு. அங்க போய் டிவி தெரியுமான்னு பார்க்கல, அங்க சினிமா தியேட்டர் போட்டு பார்க்கல. நல்லா கவனி, அங்க போய் விவசாயம் பண்றான். ஏன்? அங்க போய் இருந்தாலும் அவன் சாப்பிடணும். இப்ப சீனா மட்டும்தான் அதை செய்தா அப்படின்னா இல்ல, நாசாவும் பண்ணுது. நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவன் என்ன பண்றான்? ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் தக்காளியை விளைய வைக்கிறான், முள்ளங்கியை விளைய வைக்கிறான், மிளகாயை விளைய வைக்கிறான். யாரு? நாசா. அவங்க மட்டும்தான் அப்படின்னா இங்கிட்டு ESA யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி அவன் போய் என்ன செய்யறான்னா, அவன் ஒரு கிரீன் சற்று போடுறான். கிரீன் வேலி போட்டு அவன் அதுக்குள்ள வெஜிடபிள்ஸ் பண்ண முடியுமா? இங்க வந்து தாவரங்களை உற்பத்தி பண்ண முடியுமா? வளர்க்க வைக்க முடியுமான்னு அவன் ஒரு பக்கம் பார்க்கறான்னா, இன்னொரு பக்கம் ஜப்பான் அவன் போயிட்டு மைக்ரோ கிராவிட்டியில இந்த தாவரங்கள் வளருதா, வளருமா, வளர்த்து பார்ப்போம்னு அவன் போய் நிற்கிறான்.
இது பூரா நடந்துகிட்டு இருக்கிற சூழல்ல நம்ம இந்தியாவில் ஒன்று இருக்கு, இஸ்ரோன்னு, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அங்க இருக்கிற 120 விஞ்ஞானிகள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான். அப்ப நாசா எங்க இருக்கு, யூரோப்புடைய ஸ்பேஸ் ஏஜென்சி எங்க இருக்கு, சீனாவில் இருக்கக்கூடிய இந்த இந்த சென்சு 23 அப்படிங்கிற அந்த விண்வெளி வீரர்கள் செய்யக்கூடிய அவனுடைய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவன் என்ன செய்யறான்றதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம எங்க இருக்கோம்னு பாரு. ஆனால் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து கடைசியில் இவனுடைய வளர்ச்சி எங்க போய் நிற்க போகுது அப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் டூர் போகிறோம் பாருங்க. கனடாவுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் டூர் கூட்டு போகிறாங்க, அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் டூர் கூட்டு போகிறாங்க, தாய்லாந்துக்கு ஒரு பேக்கேஜ் டூர் கூட்டிட்டு போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி வருங்காலங்களில் என்ன ஆக போகுதுன்னா, நிலாவுக்கும் செவ்வாய்க்கும் டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. டூர் டிராவல்ஸ் ஏஜென்சி இருக்கு. யாரு? எலான் மஸ்கோடைய டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இருக்கு. நிலாவுக்கும் செவ்வாய்க்கும் கூட்டிட்டு போகிறாங்க. அப்படிங்கிற காலம் வரப்போகுது. நிலால ஒரு நைட் 2 days ஹால்ட், டின்னர் முடிச்சிட்டு செவ்வாயில 2 days 3 nights ஹால்ட், அதுக்கப்புறம் இங்க எர்த்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு டூர் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சியில கொண்டு போய் நிற்க போகுது. அப்படிங்கிறது தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சியினுடைய மோகம். இந்த லெவல்ல இந்த மாதிரி காலகட்டத்தில் இங்க போய் நிலாவில் போய் இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாருங்க, இப்ப நிலால பாட்டி வடை சுட போகுதா இல்லையா? சீடை கொண்டு போய் நாத்தாக்கி, நாத்த செடியாக்கி, பயிராக்கி, அதுல இருந்து இன்னொரு விதை எடுத்துட்டான் அப்படின்னா நிலால கண்டிப்பா பாட்டி வடை சுட போறாங்க. ஆனா அந்த பாட்டி சீனாவோட பாட்டியா, அமெரிக்காவோட பாட்டியா, யூரோப்புடைய பாட்டியா, ஜப்பானுடைய பாட்டியா, இல்லைனா இந்தியாவுடைய பாட்டியா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப நமக்கு தெரிய போறது. ஆனா நிலாவில் போய் நாம் கற்பனைக்கும் கற்பனையாக பேசிக் கொண்டிருந்த நிலாவில் பாட்டி வடை சுட்டது உண்மையாக போகிறது. நன்றி, வணக்கம். இது போன்ற அறிவியல் சார்ந்த, அதிசயம் சார்ந்த, உலக விஞ்ஞானம் சார்ந்த செய்திகளை, தகவல்களை உங்கள் விழிகளுக்கும் உங்கள் செவிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க முத்தமிழ் முரசை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.